6க்கு 3 அதுவும் நிரந்தரம் இல்லாதது. வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆழமானது, ஆனந்தமானது, யதார்த்தமானது. புரிந்து வாழ்ந்தால், இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தால், எல்லோருக்கும் உதவிகள் செய்து மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மன்னிக்கும் குணமும் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கை பயணம் இடர்பாடின்றி நல்ல இலக்கை நோக்கி செல்லும். நாம் பிறப்பது ஒரு முறை. அரிய இந்த பிறப்பை நல்ல விதமாக எடுத்து சென்றால், எந்த உயிர்களுக்கும் துன்பத்தை கொடுக்காமல் தவிர்த்தால் இந்த ஒரு பிறவியே போதுமானது. ஆனால் இன்று வாழ்க்கை தலைகீழாக சென்று கொண்டிருக்கிறது. எவரும் தன் நிலையை உணர்வதில்லை. மற்றவர்களை தாழ்த்தி அவர்களின் தலையின் மேல் அமர்ந்து அவர்களை மூழ்கடிக்கும் வரை அவர்கள் ஓய்வதில்லை. தன்னை பற்றி பெருமையாக பேசுவதும், பிறர் பேச முயலும்போது அவர்களின் வாயை அடைப்பதும், திமிராக நடந்து கொள்வதும், தலைகணத்தோடு அடங்கா திமிரோடு வலம் வருவதும் அவர்கள் பிறருக்கு நரகத்தை காட்டும் விதமாக வாழ்ந்து வருகிறார்கள். நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எப்படி நாம் பிறந்தோமோ, அதாவது எதையும் கொண்டு வரவும் இல்லை, போகும்பொழுது எதையும் கொண்டு போவதும் இல்லை. நடுவில் நாம் ஆடும் ஆட்டம் வாழ்க்கை இசைக்கு ஏற்றாற்போல் ஆடாமல் மனதுக்கு வந்தாற்போல் ஆடி கடைசியில் எவரும் இன்றி அனாதையாக நிற்கும்போது வாழ்வின் ரகசியம் புரியும். மனிதன் ஒரு சமூக விலங்கு. மற்றவர்களின் அன்போடும் அரவணைப்போடும் தான் வாழ முடியும். முதலில் மனிதன் தன் யார் என்பதை உணர வேண்டும். தனது பலம் எது, பலவீனம் எது என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து இல்லாதவர்கள் பெரும் சந்தோஷத்தை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வரும் பரம்பரைகளுக்கு சொத்து சேர்க்காமல் நீயும் உன் குடும்பமும் வாழ தேவையானவற்றை சம்பாதித்து அதில் நிம்மதி அடைந்தால் இந்த வையகம் உன்னை வாழ்த்தும், உன்னை போற்றும். உன் சந்ததிகளும் நோய் நொடிகள் இல்லாமல் வாழும், குறைகள் இல்லாமல் பிறக்கும். இரவு படுக்க சென்றால் காலையில் எழுந்தால்தான் நிச்சயம். ஏன் யாரும் இதை புரிந்து கொள்வதில்லை? 300 ஆண்டுகள் வாழப்போவது போல் சொத்துக்களை சேர்த்து வேர்க்க வேர்க்க அலைந்து ஆஸ்திகளை சேர்த்து எதையும் கொண்டு போகப் போவதில்லை. வாழும் 70 ஆண்டு கால வாழ்க்கையை ரசித்து கொடுத்து இன்புற்று வாழ்வோம். 6க்கு 3 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் நிரந்தரமில்லை.